புஷ்பா மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வீடியோவை பார்த்து எல்லோருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம் மக்களே. அமெரிக்காவில் நடந்த இருந்ததாச்சு பரவாயில்ல புகைப்பட்டு இதெல்லாம் பேப்பரில் நல்லா தான் போட்டிருக்கு. பேப்பர் வாங்கி படித்தோம்னு வச்சிங்களேன், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். அதனால தான் நான் பேப்பர் எவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நான் செத்தே அதுக்கு தான் பேப்பர் எடுத்து பார்த்தேன். மண்டி வேலையை தேவை நீ பேப்பர் படித்து இப்போ இது உலக இந்த போட்டியில் போய் கலந்துக்க போகிற. பேப்பர் வாங்குறது நான் ஏதாவது இந்த அரசியல் நியூஸ் எதுவும் பார்த்துக்கலாம் போகலாம் பார்த்தா நீ என்னென்னமோ படிச்சுட்டு கிடக்குற. எல்லாம் தான் பார்க்கணும், நாங்களும் தான் பார்க்கணும், நீங்களும் தான் பார்க்கணும். அவரை பொம்பளைங்களும் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு இல்லையா? அதில் என்ன படம் போட்டுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. நீ இப்போ நீ என்ன படிக்கிறியாது படம் என்ன படம் பார்க்குறாவோ என்ன படம் பார்க்குறாவோ அதில் ஏதாவது படம் என்ன செய்யணுங்கிறீங்க? போய் டீயை போட்டு வச்சுக்கிறேன். டீயை போட்டுறணுமா? நான் பேப்பர் அடிக்க முடியாது உங்கள்கிட்ட. காப்பி கையில எப்படி நான் ஆத்திட்டு நிக்க முடியுமா? சேர்ல வை. எந்த சேர்ல வைக்கிறது? அதுல ஒரு பழைய ஒரு பழைய தேடி எடுத்து வைக்கணும். என்ன பண்றது? இல்ல இருக்கிறதெல்லாம் பண்ணணும். இதான் வேலை. நான் இதுல ஏண்டி எல்லாம் அதை போட்டு உடைக்கிறப்ப இருக்கிறதையும் உடைச்சாரு எடுத்துக்காச்சாரு. ஆமா நான் என்ன பண்றது? நீங்க ஒரு டேபிள் வாங்கி போடுங்க, என்ன இல்ல ஒரு ஸ்டூல் அடிச்சு போடுங்க. இல்ல இப்ப நீ என்னதான் பண்ணணும்? நாளைக்கு ஆசாரியை வர சொல்லுங்க. ஆசாரி வரத்துல எவ்வளவு பழவ கிடக்கு. அதுல இருந்து இப்ப ஆசாரினா ஆசாரிக்கு 1000 ரூபாய். எங்க ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு அடிப்பாங்க, 3000 ரூபாய் படம். நீ எல்லாம் இப்போ உள்ள இதுக்கு கடையில் போய் 300-400 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் கிடந்துட்டு ஒரு டம்ளர் காப்பி வெள்ளம் என்ன விலை விற்குது? ஆமா, அது யாரு சம்பாதிக்கிறது? நீ சம்பாதிக்கிற மாதிரி அள்ளி விட்டு. நீங்க டேபிள் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க. ஆசாரியை வர சொல்லி இல்ல ஒரு பலவை அடிக்க சொல்லுங்க, டேபிள் அடிக்க சொல்லுங்க, இல்ல பெரிய ஸ்டூல் அடிக்க சொல்லுங்க. நீ இப்போ அதே மாதிரி ஒரு 300-400 ரூபாய் கடையில் வாங்கிட்டு வரத விட்டு அடிக்கிறாங்க. என்ன 400 ரூபாய்க்கு யாரு கொடுக்குறா? உங்க மச்சான் நாங்க கடை வச்சிருக்கிறது. அதுக்கு 500 ரூபாய் இருக்கட்டுமே, ஒரு டேபிள் வாங்கிட்டு வந்துடலாம். போய் இங்க 300 ரூபா 200 150 ரூபா பசுக்கே போயிடும். 50 ரூபா சாப்பாடு, அப்புறம் டீ இருக்கு. அப்புறம் என்ன எங்க 500 ரூபாயில வாங்குறது? இன்னும் கார்ல போகணும்பா. நீ சைக்கிள் எடுத்துட்டு போய் ஆயிட்டா போ. நான் சைக்கிள்லாம் எடுத்துட்டு போய் போட்டுட்டு நான் பஸ்ல போயிட்டு வரேன். 2000 ரூபாய் காசு விடுங்க. 2000 ரூபா வரும். 2000 வராது, ஒரு 500 3 வாங்குறது, 4க்கு 3 வாங்குறதுனால 2000 ரூபா வரும். நீ போய் வாங்கிட்டு வா. என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒன்று ஒன்றா இது மாதிரி தேடி எடுத்து வைப்பேன். நீங்கள் அப்படியே வலிக்காமல் உட்காந்துருக்கலான்னு. சரி போடி வேலையத்தால் என்ன ஆடுறேன். இந்த இருக்கு டீ எடுத்து டீ கொடுங்க. உங்களுக்கு டீ சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து வைக்கிறது. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்கள் பணத்தை கொடுங்க. எடுத்துட்டு போ. ஒரு 500 ரூபா எடுத்துட்டு போ. 500 ரூபாயில பத்தாது. நீங்கள் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. காது கூட தான் நான் கடைக்கு போட்டு விடுறேன். எல்லாத்துலேயுமே கணக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசாமல் உங்களை விட்டு ஓடிப்பேன். எல்லாத்துலேயும் கணக்கு பார்த்துட்டு எங்கே போனால் எங்கே போ? நான் எடுத்துட்டு 2000 ரூபா எடுத்துட்டு நான் போய் டேபிள் வாங்கிட்டு நல்ல 3க்கு 4 வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரவா? போய் வாங்கிட்டு ஓடு. கூட்டு சீக்கிரம் ஓடியா? சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன். எனக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் அது எப்படின்னா அது இல்லைன்னு வச்சுங்களேன். டீ வைக்கிறேன்னா கஷ்டப்பட வேண்டியா இருக்குது, சாப்பாடு வைக்கிறேன்னா கஷ்டப்பட வேண்டியா இருக்குது. இருந்தாலும் நம்ம போறது கொஞ்சம் டீசெண்டா போறது இல்லையா? என்னவாமா இதுக்கெல்லாம் என்னமா உங்களோட இத்தனை வருஷம் வந்து வாழ்ந்துட்டேன். ஐயோ சரி அப்புறம் நான் போயிட்டு வரேன். போய் காசு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு போயிட்டு வரேன். சரி மாமா, நான் காசெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி இந்த பேக்கில் எதுக்கு மாட்டிட்டு போகிறேன்? இந்த இது மாதிரி இந்த அப்புறம் எதை எடுத்துட்டு போகிறது? சும்மா ஒரு வெய்ய எடுத்து போகிறது. இதை எதுக்கு வாங்கிட்டு இதை பார்த்தாலே அது லட்சக்கணக்கில் கொண்டு போகிற மாதிரி. லட்சக்கணக்கு இப்போ எல்லாமே பேக்கு தான் தெரியுமா? என்ன
அதுதான் பிக் பாக்கெட் அடிக்கிறது. டக்குன்னு நான் பணம் இப்படி மாட்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு டேபிள் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே அதை தூக்கிட்டு வர்றது, நான் அப்புறம் இந்த பையெல்லாம் எங்கே வச்சுக்கிறது? இதான் தேவலாம். இப்படி தோல் மாட்டிக்கலாம், நம்ம பாட்டில் அது பாட்டில் தொங்கிட்டு இருக்கோம். சரி நான் போயிட்டு வரேன், இருங்க. பேக்கு இந்த மாதிரி பேக்கு கண்டனோன்னா இது பணம் ரொம்ப கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிறதுக்கா? எல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆனால் ஒரே எடுத்து தான். ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி ஹெல்மெட் ஏன் தூக்குற நீ? என்ன ஹெல்மெட் எதுக்கு தூக்குற? அப்படி சைக்கிளில் போகிறவனுக்கு? ஆமாம், டூ வீலரில் போகிறவங்க எல்லாம் வந்து ஹெல்மெட் போடணும்னா பிடிக்கிறாங்களாம்ல. ஒன்று சைக்கிளில் போகிறவங்கள இவங்களை பிடிக்கிறாங்க ஹெல்மெட் போடலாம். அப்புறம் டூ வீலர்னு தானே சொல்கிறாங்க. அடி இந்த மாதிரி ஒன்றா எப்படி வச்சுக்கிட்டு நான் உணவு பண்ணுறேன் எனக்கு தெரியலையே. சரி சைக்கிளில் டூ வீலர்னு தான் சொல்கிறாங்க. டூ வீலரில் போனால் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சைக்கிளில் வரவங்கள இல்லை, பைக்கு ஸ்கூட்டரில் போகிறவங்கள பிடிப்பாங்க. உனக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு ஹெல்மெட்டை பிடிக்கல. அப்படியா? அப்போ இப்போ சைக்கிளில் போனால் பிடிக்க மாட்டாங்க. சைக்கிளில் போனால் உன்னை யார் பிடிக்கிறாங்க? அப்புறம் டூ வீலருங்கிறாங்க. அது டூ வீலர்னா அதுதான் டூ வீலர், இது வந்து சைக்கிள். அப்படியே அப்போ வச்சுட்டு போயிடலாம்ல. இது வச்சு நீ என்ன இப்படி இருக்கிற? இதை போட்டு பண்ணினா உன்னை எப்படி வண்டி வெட்டு போவா? அப்புறம் டூ வீலரில் போகிறவங்களையெல்லாம் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கன்னாங்க. நான் சரிண்ணா அதான் சரி ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டணும்னு நான் நினச்சேன். உன் புத்தியும் மூளை அப்போ வேண்டில்ல, பிடிக்க மாட்டாங்கல்ல. போட்டு எடுத்து வாடி வேலை சீக்கிரம் முடியாது. சரி நான் அப்போ போயிட்டு வரேன். சைக்கிளை வண்டி போட்டு பஸ்ஸுக்கு தான் போகிறேன். அப்படியே உட்காந்துட்டு இருங்க. கொண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டியா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இது வாங்க முடியாம இன்னும் சிரமம் போட்டா கொண்டு வந்துருக்கா? என்னமா வெயிட் ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துருக்கலாமே. இதுக்கு போய் ஆட்டோ கொடுக்கணும். எப்படி சைக்கிள் வச்சு கொண்டு வந்தா? அப்பா பரவாயில்ல, நல்லா வாங்கிட்டு வந்து தச்சிக்கிறேன். வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? தேவலாமா? சரி 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 எப்படி பார்ப்போம். பார்த்தீங்களா சரி என்ன நினச்சிக்கிட்டீங்க? என்ன இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது என்னன்னா இப்போ பிரச்சனை இல்லை பாருங்களேன். இந்த பாருங்க நல்லாதான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன ஏதாவது லூஸ் நிற்கிறா என்னன்னுட்டு பார்த்தேன். இதெல்லாம் எப்படி தெரியுமா போடுமா? எடுத்து வச்சு அப்படி வைக்கி, தெரிய வைக்கிற மாதிரி தெரியும். இது ரெண்டு இருக்குல்ல மாமா, இது அப்படி மாற்றி இப்படி வச்சுட்டு அதுக்குதான் சொல்லி கொடுத்தாரு. அப்படி நல்லா கையை போடு, அப்படியே போடு மல்லாக்க. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்காமம்மா? நல்லா இருக்கு. அதான் உங்களுக்கு தெரிஞ்சவராம்ல அவரு. யாரு? அந்த ஓனரு, கடை ஓனரு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். அவர் என்ன செஞ்சாருன்னா 1200 சொன்னார். அப்புறம் வந்து நீங்கள் தெரிஞ்ச அதனால் வந்து அவர் பழக்கப்பட்டவர், உங்கள் வீட்டுக்கார் பழக்கப்பட்டவர். அவர் எனக்கு நிறையா உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் 1000 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. பணம் பில்லுலாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பில்லு இருக்கு. ஏன் கேட்குறீங்க? நீ 200 அடிச்சிருந்தீங்கன்னா டக்குனு நான் பில்லு அவர் சொன்னார் எவ்வளவு போடணுன்னாரு. நான் அதை ஒன்று நீங்கள் ஒன்று போடணும்னா நீங்கள் சொல்கிற பணத்தை வாங்கிட்டேன். 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபாயா? மெத்த ஒன்று கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. நல்லா இருக்கு மேசை. இது இப்போ வந்து நான் இதில் சோறு எடுத்து வச்சுருவேன், இங்கே காப்பி எடுத்து வச்சுருவேன், இங்கே உங்களுக்கு பல் விளக்குற பொருள் எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருவேன். நீங்கள் பேப்பரு செல்லு எல்லாமே வச்சுக்கலாம் பாருங்களேன். இதில் நானே வேணா எடுத்து போட அயன் பண்ணுறதுனால அயன் பண்ணிக்கலாம். அதில் வேறு எதுவும் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தான் இது மெயினாக நான் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன கஷ்டப்பட்டேன். பில்லு இதுக்குள்ளே வச்சுருக்குறேன். அப்பா முடியல மாமா, வேர்க்குது வர. இந்த வெயிலில் போட்டு ஆற்றுல மனுஷன் உயிரே போயிட்டு. சரி போய் தண்ணி மண்டு குடி. தண்ணி மண்டு குடிக்கணும். நான் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு ரைஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்.
யாருதான் அந்த பானி தெரியும். ஏன்னா எனக்கு ரைஸ் நேரத்தோட போட்டுட்டாங்க அந்த கடையில். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தேவையில்லை இந்த இது கலர்லாம் பிடிச்சிருக்குல்ல, அதான் தேவை சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர், நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி மாமா, இன்னைக்கு தான் நான் சொல்லி நீங்கள் எடுக்க சொல்லி இதுதான் நான் எடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை பாருங்கள்.